கையில நான் இப்ப ஹெல்மெட் வச்சிருக்கேன். என்னடா இன்னைக்கு வீடியோ தொடங்குக்கு முன்னாடியே கையில ஹெல்மெட்ட வச்சுட்டு நீ பேச தொடங்கிறீங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே ஹெல்மெட்ட பத்தி தான் பேச போறேன். ஹெல்மெட்ட பத்தி என்ன பேச போற அப்படித்தானே யோசிக்கிறீங்க. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு நீங்க வீடியோ பார்த்தாதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பா நீங்க வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஹெல்மெட் எதுக்கு போடுவோம்? தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தலைக்கு நீங்க ஹெல்மெட் போட்டீங்கன்னா தான் உங்க உயிருக்கு கவசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, விழுறீங்கன்னு வைங்க. தலையில ஹெல்மெட்டை வச்சுட்டு நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படும், காலு கை அடிப்படும். ஆனா உங்க உயிர் போகாது. ஒருவேளை கால் லைட்டா முறியும் அல்லது கை முறியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியில கால் முறிஞ்சாலும் கால் வைக்கலாம், கை முறிஞ்சாலும் கை வைக்கலாம். ஆனா உயிர் போனா உயிரை கொண்டு வர முடியாது. ஒருவேளை நீங்க ஹெல்மெட் வைக்காம போனீங்க அப்படின்னா நம்ம கீழே விழும்போது தலைக்கு அடிபட்டுனா நமக்கு உயிர் போயிடும். ஹெல்மெட் வைக்கிறதால தலைக்கு அடிபட்டாலும் உயிர் போகாது. ஹெல்மெட் வைக்காம நீங்க போனீங்கன்னா தலைக்கு அடிபட்டா உயிர் போகும். ஸோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் 2 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பேச போறேன். ஐ மீன் கேரளா, தமிழ்நாடு, இந்த 2 ஸ்டேட்டை நான் கம்பேர் பண்ணி பேச போறேன். கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு என்ன இருக்குன்னா இருக்கு. நான் கண்கூட பாக்குறோம். கேரளாவுக்குள்ள ஹெல்மெட்டுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல ஹெல்மெட்டுடைய இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரியும், நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ நான் ரீசெண்டா கேரளாவுக்கு போயிருந்தேன். ஸோ கேரளாவுக்கு போன டைம்ல எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, ஐ மீன் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு நடந்து போக்கு கஷ்டமா இருந்து, அதனால நான் என்ன பண்ணேன், லிஃப்ட் கேட்டேன் ஒருத்தவங்க கிட்ட. அவங்க லிஃப்ட் தரவே இல்லை, யாருமே லிஃப்ட் தரல. ஏன்னு கேட்கும்போது அங்க ஹெல்மெட் இருந்தா மட்டும்தான் பைக்ல அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பைக் ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் வைக்கணும், பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் வைக்கணும் அப்படிங்கறது கம்பல்சரி. கண்டிப்பா நீங்க ஹெல்மெட் வச்சுதான் ஆகணும். வைக்காம யாருமே அந்த பைக்ல யாருமே டிராவல் பண்ணல. நீங்க கலைக்கவலை தாண்டி போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்க பைக்ல போறவங்க எல்லாருமே ஹெல்மெட் வச்சிருப்பாங்க. அதே இது நீங்க கலைக்கவலை தாண்டி இங்க வந்தீங்கன்னா ஹெல்மெட் வைக்கிறதே 1-2 பேர் தான். அந்த அளவுக்கு கேரளாவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட். அது இப்ப பிடிக்கல, பல வருஷத்துக்கு முன்னாடியே ஹெல்மெட் கட்டாயம் அப்படிங்கிறது கேரளாவில் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ மக்களும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஹெல்மெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்னன்னா, ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு, ஹெல்மெட் வச்சுட்டு தான் போயிட்டு இருந்திருக்காரு. லிஃப்ட் கேட்டிருக்காரு இன்னொருத்தர், இவரும் அவரை ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. போற வழியில என்னன்னா ஒரு லாரியில போய் மோதி இருக்காங்க. மோதினதுல அந்த ஹெல்மெட் வச்சிருந்தவரு கீழே 2 பேருமே கீழே விழுந்திருக்காங்க. ஆனா ஹெல்மெட் வச்சிருந்தவரு அவருக்கு கால் மட்டும்தான் ஏதோ முறிஞ்சிருக்கு, 2 காலும் முறிஞ்சு போயிருக்கு, கால் இல்ல. ஆனா ஹெல்மெட் வைக்காம வந்தவர் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு. சோ இதுதான் இந்த ஹெல்மெட்டுடைய ஒரு முக்கியத்துவம். கேரளாவில் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 4500 பேரு இந்த மாதிரி டெத் ஆகுறாங்க ஆக்சிடென்ட்ல. ஸோ அந்த கேரளாவில் கணக்கெடுப்பு படி பாத்தீங்கன்னா 4500 பேர் ஒரு வருஷம் இறந்து போறாங்க. அதுல 95% இந்த மாதிரி பைக்ல ஹெல்மெட் இல்லாம போய் இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால கேரளா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீ கண்டிப்பா ஹெல்மெட் வைக்கணும். முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். அதை நீங்க தவறும் பட்சத்துல 500 ரூபாய் உங்களுக்கு ஃபைன், ஸ்பாட் ஃபைன் 500 ரூபாய். அது மட்டும் இல்லாம 3 மாசம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நாங்க தடை பண்ணுவோம், ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேரளாவில் நீங்க போறீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ யாரு ஹெல்மெட் வைக்காம போறாங்களோ அந்த பைக்குடைய ஓனருடைய லைசன்ஸ் கட் ஆகும். ஸோ அதனால கமல் சொன்ன மாதிரி கேரளாவில் நீங்க ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா உங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போ கேரளத்துக்கு போறவங்க எல்லாரும் கண்டிப்பா ஹெல்மெட்டோட தான் போறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஹெல்மெட் விஷயத்துல?
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டங்கள் கொண்டு வராங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. நான் கூட தான் கடைபிடிக்கிறது கிடையாது. என்கிட்ட ஹெல்மெட் இருக்கு, நான் ஹெல்மெட் வைக்கவே மாட்டேன். ஏன்னா ஹெல்மெட் வச்சா முடி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஹெல்மெட் வைக்கிறதே கிடையாது. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்மெட் வச்சீங்கன்னா அந்த ஹீட் உள்ளாடி இறங்கி முடி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்றாங்க. மயிர் அதாவது உயிர் முக்கியமா மயிர் முக்கியமா அப்படி உண்மையாவே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட தான் ஹெல்மெட் வைங்க அப்படின்னு சொன்னது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹெல்மெட்டை வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட் இறங்கி இந்த முடி தொழியுமா. எனக்கு அப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு உயிர் முக்கியமா மயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, ஹைவேல போறவங்க ஹெல்மெட் வைக்கவே மாட்டாங்க. அப்படி வச்சாலும் முன்னாடி இருக்கிறவங்க வைப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க வைக்க மாட்டாங்க. சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, பைக்ல ஹெல்மெட்டை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அப்படியே போவாங்க. சிலவங்க டிக்கிக்குள்ள வச்சுட்டு ஹெல்மெட் வைக்காமலே போவாங்க. ஸோ அதனால ஹெல்மெட் வைக்காம போகவே செய்யாதுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹெல்மெட் இருந்ததுன்னா நமக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே அந்த ஹெல்மெட் தடுத்து நிற்கும். ஒரு சின்ன ஒரு அடியோட போயிடும். ஹெல்மெட் இல்லாம ஓட்டும்போது நமக்கு வந்து தலைக்கு வந்து அடிபட்டோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேரளத்துல பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அவங்க உயிருக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மக்கள் கண்டிப்பா வந்து ஹெல்மெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. எல்லா இடத்துல பார்த்தாலும் ஹெல்மெட். ஹெல்மெட் இல்லாம யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு 99.9% பீப்புளும் ஹெல்மெட் வச்சிருக்காங்க. 0.1% பீப்புள் தான் ஹெல்மெட் வைக்காம இருக்காங்க. அதுவும் யாருன்னா சின்ன பசங்க. நம்ம ஊர்ல அந்த புள்ளிங்கோ மாதிரி திரிவாங்க இல்ல, அந்த பசங்க தான் ஹெல்மெட் வைக்காம நான் பைக்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். 2, 3 பசங்க தான் ஹெல்மெட் வைக்கல. மத்த மாதிரி பெரியவங்க எல்லாருமே வந்து ஹெல்மெட் வச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் வச்சு நம்மளும் டிராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் ஆக்சிடென்ட்ங்கிறது நடக்கும். நமக்கும் பெருசா வரக்கூடிய ஆபத்து நமக்கு வந்து சின்னதா முடியும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்களும் வந்து ஹெல்மெட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஹெல்மெட்டுங்கிறது வந்து நம்முடைய உயிருக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா, யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த ஹெல்மெட்டுங்கிறத வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் மக்கள் யாருமே அதை கடைபிடிக்கல அப்படிங்கிறதான் வந்து கண்கூடான உண்மை. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.